முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன். தொடர்வது ஆதிபருவம் பகுதி 13. தலைப்பு ஜரத்காருவும் எயவரர்களும். ஜரத்காரு அண்ட் எயவராஸ். ஆதிபர்வா செக்ஷன் 13 மகாபாரதா இன் தமிழ். இது ஆஸ்தீக பருவம். இப்பொழுது பதிவிற்குள் நுழைவோம். சௌனகர் சௌதியிடம் சொன்னார், மன்னர்களில் புலிகை போன்ற ஜனமேஜயன் எக்காரணம் கொண்டு பாம்புகளின் இனத்தை அழிக்க வேள்வி நடத்தினான். ஓ சௌதி, முழுக்கதையையும் எங்களுக்கு சொல். இருபிறப்பாளர்களில், அதாவது அந்தணர்களில் சிறந்த துறவிகளில் முன்னவரான ஆஸ்தீகர் பாம்புகளை எரியும் நெருப்பிலிருந்து ஏன் காப்பாற்றினார்? அந்த பாம்பு வேள்வியை நடத்திய ஏகாதிபதி ஜனமேஜயன் யாருடைய மைந்தன்? அந்த அந்தணர்களில் சிறந்தவர் அந்த ஆஸ்தீகர் யாருடைய மைந்தன் என்று கேட்டனர். அதற்கு சௌதி சொன்னார், ஓ பேச்சாளர்களில் சிறந்தவரே, இந்த ஆஸ்தீகரின் கதை மிக நீண்டது. நான் முழுவதுமாகவே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன், கேளுங்கள் என்றார். அதற்கு சௌனகர் சொன்னார், அந்த ஒப்பற்ற பிராமணரான ஆஸ்தீக முனிவரின் ரசிக்கத்தக்க கதையை முழு நீளத்துடன் கேட்க ஆவலாக உள்ளேன் என்றார். சௌதி சொன்னார், கிருஷ்ணத்வைபாயனர், அதாவது வியாசரால் ஓதப்பட்ட இந்த வரலாற்றை புராணம் என்றும் அந்தணர்கள் கூறுவார்கள். இதற்கு முன் நைமிசாரண்யவாசிகளின் வேண்டுகோளுக்கிணங்க அவர்கள் முன் எனது ஞானமுள்ள தந்தையும் வியாசரின் சிடருமான ரோமஹர்ஷனர் இதை ஓதியிருக்கிறார். அப்படி ஓதப்பட்ட போது அங்கே நானும் இருந்தேன். ஓ சௌனகரே, நீங்கள் கேட்டுக்கொண்டதால் ஆஸ்திகரின் வரலாற்றை நான் கேட்டவாறே சொல்கிறேன். பாவங்களை அழிக்கும் கதையை நான் சொல்லும் போதே கேளுங்கள் என்றார். ஆஸ்திகரின் தந்தை பிரஜாபதியை அந்த தக்ஷனை போன்ற சக்தி படைத்தவர். அவர் பக்தியில் உறுதிமிக்க ஒரு பிரம்மச்சாரி. காமத்தை தன் கட்டுக்குள் வைத்திருந்த மிகப்பெரிய துறவியான அவர் எப்போதாவது தான் சாப்பிடுவார். அவர் ஜகத்காரு என்ற பெயரால் அறியப்பட்டிருந்தார். எயவரர்களில் முதன்மையான அவர் அந்த ஜரத்காரு அறம் சார்ந்த கடுமையான விரதங்களில், அதாவது தர்மம் சார்ந்த கடுமையான விரதங்களில் உறுதிமிக்கவர். பெரும் ஆன்ம சக்திகளை கொண்டு பெரிய ஆசி பெற்று ஒரு முறை உலகம் முழுவதும் பயணம் செய்தார். வித்தியாசமான இடங்களுக்கு சென்றார். புனித ஆறுகளில் நீராடினார். பொழுது எங்கே இருட்டுகிறதோ அங்கே இளைப்பாறினார். இயல்பான மனிதர்களால் செய்ய முடியாத கடும் விரதங்களை பெரும் சக்தியோடு செய்தார். அவர் காற்றை மட்டுமே உண்டு வாழ்ந்தார். தூக்கத்தை துறந்தார். நடமாடும் நெருப்பு கோலமாக தெரிந்தார். ஒரு நாள் ஒரு பெரிய குழிக்குள் தனது மூதாதையர்கள் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்ததை கண்டார். அவர்களை கண்டதும் ஜரத்காரு கேட்டார், இந்த குழிக்குள் நாலா பக்கமும் எலிகள் கடித்துக் கொண்டிருக்கும் விரானா மரா நாறுகளை கொண்டு தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கும் நீங்கள் யார் என்று கேட்டார். அதற்கு மூதாதையர்கள் சொன்னார்கள், நாங்கள் கடுந்தவங்களை செய்த ஏவர முனிவர்கள். நாங்கள் சந்ததி வேண்டி பூமிக்குள் புதைந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஜரத்காரு என்ற ஒரு மகன் இருக்கிறான். அவனால் தான் கேடு வந்தது. தவம் மற்றும் சடங்குகளில் மட்டும் நாட்டம் கொண்டு அலைகிறான். திருமணம் செய்து கொண்டு சந்ததியை பெருக்கவில்லை. அந்த மடையன். அவனால், அந்த ஜரத்காருவால் எங்கள் குலம் அழியப் போகிறது. அதனால்தான் நாங்கள் இந்த குழிக்குள் தொங்கிக் கொண்டிருக்கிறோம். வழியிருந்தும் நடக்க முடியாத பேரிலிகளாக இருக்கிறோம். ஓ அருமையானவரே, எங்களுக்கு நண்பர் போல் வந்து எங்கள் துக்கத்தில் பங்கெடுக்கும் நீங்கள் யார்? ஓ அந்தணரே, எங்கள் பக்கம் நிற்கும் நீங்கள் யார் என்பதை அறிய விரும்புகிறோம். எங்களை போன்ற பேரிலிகளுக்காக நீங்கள் ஏன் வருந்துகிறீர்கள் என்றனர். ஜரத்காரு சொன்னான், நீங்களே எனக்கு தாத்தனும் பாட்டனும் ஆவீர்கள். நான் தான் ஜரத்காரு,
உங்களுக்கு நான் என்ன சேவை செய்ய வேண்டும் என்றார். அதற்கு முப்பாட்டன்கள் சொன்னார்கள், ஓ குழந்தாய் ஜரத்காரு, ஒரு மகனை பெற்று நமது பரம்பரையின் நீட்சிக்கு உன்னால் முடிந்ததை முயற்சி செய். அப்படி செய்தாயானால் நீ உனக்கும் எங்களுக்கும் பெரிய நன்மையை செய்தவனாவாய். உனது தவ வலிமை வெறும் விரதங்களாலும் அறத்தினாலும் மட்டும் பூர்த்தியாவதில்லை. ஒரு குழந்தைக்கு தகப்பனாகும் போதே நீ முழுமையடைகிறாய். ஆகவே குழந்தாய், இது எங்களது உத்தரவு. திருமணம் செய்து குழந்தை பெறுவதில் உனது இதயத்தை நாட்டம் கொள்ளவை. இதுதான் நீ எங்களுக்கு செய்யும் மிகப்பெரிய உதவி என்றனர். அதற்கு ஜரத்காரு சொன்னான், எனக்காக நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். எனது இன்பத்திற்காக நான் செல்வம் பெற மாட்டேன். உங்களின் நலனுக்காகவே அவற்றை செய்ய போகிறேன். இந்த புரிதலின் அடிப்படையில் முக்தி பெறுவதற்காகவே சாத்திரங்களுக்கு உட்பட்டு ஒரு மனைவியை பெறப்போகிறேன். நான் இதற்கு புறம்பாக நடக்க மாட்டேன். எனது பெயரையே கொண்ட ஒரு மணப்பெண்ணை அவளது நண்பர்கள் முழு மனதுடன் எனக்கு பிச்சை பரிசாக தர வேண்டும். அப்படிப்பட்டவளையே நான் மணமுடிப்பேன். ஆனால் என்னை போன்ற ஒரு ஏழைக்கு எந்த மனிதன் தன் பெண்ணை கொடுப்பான்? பிச்சையாக கொடுக்கப்படும் அந்த பெண் எப்படி இருந்தாலும் நான் அவளை ஏற்றுக்கொள்வேன். நான் ஒரு வார்த்தை கொடுத்து விட்டேன் என்றால் அதற்கு மாறாக நடக்க மாட்டேன். நான் ஒரு பெண்ணை மணப்பதற்கு நிச்சயம் முயற்சி செய்வேன் என்று உறுதியளிக்கிறேன் பாட்டன்களே. உங்களை மீட்டு புண்ணிய உலகங்களுக்கு அனுப்ப நான் அவளிடம் நமது சந்ததியை எழுப்புவேன் என்றார் ஜரத்காரு. இப்படியே ஆதி பருவத்தின் 13வது பகுதியான ஆஸ்தீக பருவ தொடர்ச்சி நிறைவடைகிறது.